வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ டைம் 9:25 ஆயிடுச்சு. நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயினில் வந்து 17,750 அண்ட் 18,050 தான் காட்டுது. பட் ஸ்ட்ரைக் ரொம்ப தூரமாக இருக்குது. அண்ட் 18,000 எடுத்தோம்னா 146 இருக்குது. ஸோ இது 186, 180க்கு மேலே இருக்குது. ஸோ வில் நாட் கன்சிடர் திஸ். அட்லீஸ்ட் ஒரு 174, 175 இருந்ததுனாலும் ஓகே. பட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 18,000 நம்ம செலக்ட் பண்ணிப்போம் அண்ட் 17,750 செலக்ட் பண்ணிப்போம். பட் 18,000 கூட 143ல் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஸ்ட்ரைக்கு. 17,750 சி சைடில் இருக்குது. ஸோ 18,000 அண்ட் 18,050 ரெண்டுமே வச்சுப்போம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. சி சைடு நல்லா போயிட்டுருக்கு. 325 ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா இப்போ சி சைடு ப்ரீமியம் வந்து 286க்கு வந்துருச்சு. ஸோ அது 330 வந்ததுன்னா எக்ஸலண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிரும் அது. பட் நம்ம போகலை. ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன், ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரேடு எடுத்திருக்கேன். இது என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அதில் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி 18,050 வந்து நமக்கு ஒரு 170ல் கிடச்சிருந்தா அது கரெக்டான ஸ்ட்ரைக்காக இருந்திருக்கும். பட் 18,050 வந்து 180க்கு மேலே இருந்தது, 183 அந்த ரேஞ்சில். ஸோ 18,000 வந்து 140 ரேஞ்சில் இருந்தது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் இங்கே நின்றுட்டுருக்கு மார்க்கெட்டு. அண்ட் 17,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரவுண்ட் நம்பர். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த ட்ரேட்ஸ்குள்ளே என்ட்ராக முடியும். ஓகே, அதர்வைஸ் ஈவன் இங்கே செல் சைடு போகிறதும் வந்து ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா 30 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கணும் அப்படின்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் மேலே ஏறணும். அவ்வளோ ஏறும்போது தான் நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் பி செல்லிங் சைடில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் பெட்டர் ஹோல்ட் பண்ணுறது, ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். மார்க்கெட் இன்றைக்கி டைம் பாஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி ப்ரீமியம் டிகே பண்ண வைப்பாங்க, குறைச்சிட்டு நாளைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். பாருங்கள், இந்த பி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்ட் கிடையாதுங்க. 18,000 பி நம்ம செலக்ட் பண்ணும்போது 144 ருபீஸில் இருந்தது, விச் இஸ் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஹையர் ப்ரைஸில் இருக்கும். 145 பிரேக் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் போவோம், கரெக்டாக. ஆனால் இங்கே அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே இருக்குது. நம்ம எடுக்கும்போதே அது வந்து வேலை கம்மி. 925 பார்த்தீங்கன்னா அப்பயே அது வந்து 145, 146, 140ல் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்ட்ரைக் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ பி சைடை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்றைக்கி வந்து பெட்டர் அந்த சைடுக்கான ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுறது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நமக்கு இஷ்யூ வர அன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. நம்ம 325 ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா 17,600 சி பாருங்கள் 308க்கு வந்துருச்சிங்க. அது 330 இன்றைக்கி வந்துருச்சுன்னா இந்த வீக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கும். பட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. ரூல்ஸ் படி அந்த வீக்கில் ஹாலிடேஸ் வந்ததுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம பண்ணல. பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். 10:30 ஆகுதுங்க, இது வரைக்கும் நமக்கு ட்ரேட் கிடைக்கல. அண்ட் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் 20 மினிட்ஸாக இதே ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் 900ம் மேபி அது ரெசிஸ்டன்ஸாக ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல. இன்றைக்கி 10:30 ஆனதுக்கப்புறமும் நமக்கு ட்ரேட் கிடைக்காததுனால நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறதில்ல. எனிவே த அதர் ஸ்ட்ராட்டஜி ஐ ஹவ் மேட் டுடேஸ் ப்ராஃபிட். 325 ஸ்ட்ராட்டஜியோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சி ஸ்ட்ரைக் பாருங்கள் 330 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா லோ ப்ரைஸில் நமக்கு என்ட்ரி கிடச்சிது 165 ருபீஸ் ரேஞ்சில். அண்ட் என்ட்ரியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஆகலை. ஓகே, பார்த்துக்கலாம். இந்த வாரம் நம்ம என்ட்ரு ஆகும்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ அது வந்து 338 போயிடுச்சு. நம்ம டார்கெட் வந்து அது 330. ஸோ இட் ஹாஸ் அச்சீவ்ட் இட்ஸ் டார்கெட் ஆக்சுவலி. ஸோ 325 ஸ்ட்ராட்டஜி நான் அப்டேட் பண்ணும்போது அந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வித் திஸ் தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்து லைவை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதா இருந்தால் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படிங்கிறது. பட் என்னுடைய எமோஷன்ஸ் வந்து அந்த சமயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஸ் அ ட்ரேடர் உங்களுக்கு அதே போன்ற எமோஷன் தான் இருக்கும் அந்த ட்ரேடில் இருக்கும்போது. ஸோ அதை வந்து எப்படி கலக்கிறது, இல்லை அதை வந்து எப்படி வெற்றியடைய வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அது முழுக்கவும் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுறேன். எடிட்டிங்க்கு நிறைய டைம் செலவாகுதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஈவினிங் லேட் ஆகுது. ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5 hours 5 hours வீடியோ அது. அதை வந்து 10 minutesக்கு சுருக்கணும்னா பாருங்கள், நான் எந்த இடத்துல என்ன பேசியிருக்கேனே எனக்கு தெரியாது. முழுசாக திரும்ப அதை கேட்கணும், அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வர்றது போது. அதனால் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணும்போது இது எல்லாமே கன்சிடர் பண்ணி இன்கேஸ் எதுனா குறை இருந்ததுன்னா கொஞ்சம் ஹம்பிளாக கேளுங்க, ஒன்றும் தவறில்லை. எதுனா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருந்தது அப்படின்னா அது சொல்லுங்கள், நான் அதை உடனே சரி செஞ்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பி ஹாப்பி, டேக் கேர், பாய், தேங்க்யூ.